வறட்சின்னா நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனால் வறட்சியில தான் செழிப்பை இருக்கு. ஆமென். யாரெல்லாம் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக, ஆண்டவரே குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்தார்களோ ஒவ்வொருவருடைய குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புவீராக. வீட்டுக்குள்ளே சமாதானத்தின் கதவுகள் திறக்கப்படுவதாக, ஒப்புரவாக்குதல் உண்டாவதாக, தேவனை நித்தம் ஆராதிக்கிற வீடுகளாய் மாறுவதாக. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால இந்த மாலை நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பில் நான் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இந்த மாலை நேரத்திலும் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஒன்றிணைந்து கர்த்தரை நோக்கி பார்க்க கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். ஆமேன். இந்த நேரத்திலும் இணையதளத்தின் மூலமாக, தொலைக்காட்சியின் மூலமாக இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவருக்கும் எங்கள் இயேசு சந்திக்கிற ஊழியத்தின் சார்பாக நான் மறுபடியும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நாம் எல்லாரும் கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். தேவன் தாமே இந்த லைவ் ஸ்ட்ரீமை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் தேவ பிரசன்னம் அளவில்லாமல் ஒவ்வொரு மேலும் ஊற்றப்படும்படியாக எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கலாமா? அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயமாய் நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜோதிகளின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உம நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு உயர்த்துகிறோம். கிருபை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி தகப்பனே. இந்த லைவ் ஸ்ட்ரீமை உங்களுடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர்தாமே இந்த லைவ் ஸ்ட்ரீமின் ஆரம்பம் முதல் முடிவு ஜெபம் வரையிலும் கர்த்தர் வழி நடத்துங்கப்பா. கர்த்தர் ஆளுகை செய்யுங்க. எல்லா தடைகளை கர்த்தர் முறியடிப்பீராக. வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால நிர்மலமாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தர் அற்புதமாய் நடத்த போற அன்புக்காக ஸ்தோத்திரம். இந்த லைவ் ஸ்ட்ரீம்ல ஆண்டவரே இணைந்திருக்கிற, இன்னும் இதில் இணைய போகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் வழி நடத்துங்கப்பா. கர்த்தரே வழி நடத்துங்க ஆண்டவரே. இன்னும் அநேகரை கர்த்தர் இணைத்தருளுங்க. கர்த்தர் இணைத்தருளுகிற அன்புக்காக நன்றி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் உண்மை பாடி துதித்து ஆராதித்து உங்க நாமத்தை உயர்த்த இருக்கிறோம் அப்பா. துதிக்கும் பொழுதும் ஆராதிக்கும் பொழுதும் ஒவ்வொரு மேலும் தேவ பிரசன்னம் இறங்குவதாக. சந்தோஷமாய் முழு இருதயத்தோடு பாடி துதித்து ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிருபை செய்யுங்க அப்பா. அம்மை துதிக்கும் பொழுது ஒவ்வொருடைய இருதயங்கள் களி கூறுவதாக. இயேசுவின் நாமத்தில் களி கூறட்டும். துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும். ஒரு புது பலன் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்கிற அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்க கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் வழி நடத்துங்க. நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா துதிகான மகிமை உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபக்கு நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே இந்த நாளில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நாம் சந்தோஷமாய் உற்சாகமாய் நம் கரங்களை தட்டி பாடி கர்த்தர் நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் தாமே இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு புது பலனை தந்து அற்புதமாய் நடத்த போகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து சில பாடல்களை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆராதனை, ஆராதனை, துதி, ஆராதனை, ஆராதனை. எல்லாரும் தெரிந்த பாடல். நல்ல கைகளை தட்டி பாடி நாம் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆராதனை, ஆராதனை, துதி, ஆராதனை, 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 துதி, ஆராதனை, ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு,
காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை, தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை, வானபீதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை, வானபீதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு, ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை, ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை, மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை, காலையிலும் காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு, காலையிலும் மாலையிலும் ஆராதனை, சொல்லுவோம் ஆராதனை, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை, காலையிலும் காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு, காலையிலும் மாலையிலும் ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை, சொல்லுவோம் காலையிலும் காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு, காலையிலும் காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு, காலையிலும் மாலையிலும், வாழ்க ராஜா வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா, அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா, ஓசன்னா அல்லேலூயா, ஓசன்னா அல்லேலூயா, ஓசன்னா யெகோவா ஈரே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக, யெகோவா ஈரே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக, யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவே, யெகோவா நிசியே என்னாலும், கைகளை உயர்த்தி சொல்லுவோம், வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா, சொல்லுவோமா ஆண்டவரை உயர்த்தி பாடுவோமா, நல்ல கண்களை மூடி கைகளை உயர்த்தி, ஓ உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, வாழ்க ராஜா வாழ்க ராஜா
அல்லேலூயா வாழ்க ராஜா அல்லேலூயா வாழ்க ராஜா அல்லேலூயா வாழ்க ராஜா அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா யெகோவா உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக யெகோவா உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக யெகோவா ரப்பா சுகம் தருபவர் யெகோவா ரப்பா சுகம் தருபவர் வாழ்க ராஜா அல்லேலூயா வாழ்க ராஜா அல்லேலூயா வாழ்க ராஜா அல்லேலூயா வாழ்க ராஜா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா ராஜாதி ராஜா நீரே உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக ராஜாதி ராஜா நீரே உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக உயிரோடு எழுந்தவரே வேகமாய் பாருமையா சொல்லுவோமா உயிரோடு இருப்பவரே வேகமாய் மாரநாதா மாரநாதா அல்லேலூயா மாரநாதா அல்லேலூயா மாரநாதா அல்லேலூயா சொல்லுவோமா மாரநாதா மாரநாதா அல்லேலூயா மாரநாதா ஓ ஷேதலே பிரம்சே சீக்கிரமாய் வரப்போகிற ராஜாவை பார்த்து சொல்லுவோமா மாரநாதா மாரநாதா அல்லேலூயா மாரநாதா அல்லேலூயா மாரநாதா அல்லேலூயா மாரநாதா ஓ அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா வாழ்க ராஜா வின் தந்தகே உம் நாமம் வாழ்க ராஜா வின் தந்தகே உம் அரசு வருக ராஜா என் தந்தை உம் அரசு வருக ராஜா என் தந்தை வாழ்க ராஜா அல்லேலூயா வாழ்க ராஜா சொல்லுவோமா வாழ்க ராஜா ஓ எபினேசரே மாரநாதா மாரநாதா அல்லேலூயா மாரநாதா அல்லேலூயா மாரநாதா அல்லேலூயா மாரநாதா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா இகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா சொல்லுவோம் ஆராதனை ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா எபினேசர் 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 இதுவரை உதவி செய்தி எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி இதுவரை உதவி செய்தி எபினேசர் இதுவரை உதவினாரே பாடுவோமா இதுவரை எங்களை நடத்தி இதுவரை தப்புவிட்டு இதுவரை சுமந்தி சொல்வோம் இதுவரை உதவி
எபினேசர் எபினேசர், இதுவரை உதவி செய்தி எபினேசர். ஆராதனை ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் எங்கள் ஆராதனை ஸ்தோத்திர பலி. ஓ உயர்த்துகிறோம் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா. சொல்லுவோமா? அப்பா அப்பா உங்களுக்கு தான். பரிசுத்தர் 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 பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே, பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தர். ஆராதனை ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் எங்கள் ஆராதனை ஸ்தோத்திர பலி. சொல்லுவோமா? கண்களை மூடி ஆராதனை. ஓ ஷதரகமசே ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு. நல்ல கைகளை தட்டி சொல்லுவோமா? எல்லா துதி கனம் மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஓ லேஹரியாந்தலமாஷே. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். எபினேசரே, எல்ரோஹி, எல்ஷடாய், சர்வ வல்லவரே, சாவாமை உடையவரே, உம்மை ஆராதிக்கிறோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ரைகாமாலாசே, புது வழிகளை திறக்கிறவரே, எங்களுக்கு முன்பாக சென்று கோணலானவர்களை செவ்வையாக்குகிறவர். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு. ஆமென். தடைகளை தகர்க்கிறவர். அவர் முன்னாக சென்று தடைகளை தகர்ப்பார். எதிரே இருக்கிற தம்முடைய பிள்ளைகள் முன்னேற கூடாதபடிக்கு இருக்கிற, ஆமென், சித்தத்துக்குள் பிரவேசிக்க கூடாதபடி இருக்கிற தடைகளை முறியடிக்க அவர் வல்லவர். சொல்லுங்க, தடைகளை முறியடிக்கிறவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். சொல்லுங்க, தடைகளை முறியடிக்கிறவர், எங்களுக்கு முன்பாக செல்வீராக, எங்களுக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவையாக்குபவரே, கரடு முரடானவைகளை சமமாக்குகிறவரே, நாங்கள் உண்மையை சார்ந்திருக்கிறோம் அப்பா. சொல்லுங்க, உண்மையே நம்பி இருக்கிறோம் அப்பா. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஆண்டவரே, உண்மையே நான் நம்பி இருக்கிறேன், உண்மையே நான் சார்ந்திருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, வெட்கப்படவில்லை. ஹல்லேலூயா. அவரை சார்ந்திருக்கிற நமக்கு பூரண சமாதானம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற நமக்கு பூரண சமாதானம். அவரையே நம்பிக்கையாக கொண்டிருக்கிற நமக்கு நித்திய மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. சந்தரகமசே. அவரே ஒளியாய் இருக்கிறார். அவரே நம்மை பிரகாசிப்பிக்கிற கர்த்தர். எல்லாரும் இருக்கிற இடத்துல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். சொல்லுங்க, உம்மையே நம்பி இருக்கிறோம். எத்தனை பேர் இந்த இரவு வேளையில சொல்றீங்க, ஆண்டவரே முழு மனதாய் நம்பி இருக்கிறேன், முழு மனதாய் உம்மை சார்ந்திருக்கிறேன். கைகளை உயர்த்தி சொல்லலாமா? ஹல்லேலூயா. I believe in you. என்னை நான் நம்பி அல்ல, என்னை நான் சார்ந்தல்ல, எந்த மனிதனையும் சார்ந்தல்ல, எந்த பொருளையும் சார்ந்தல்ல, என் படிப்பை சார்ந்தல்ல, ஆண்டவரே உம்மையே சார்ந்திருக்கிறேன். கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? கைகளை அசைத்து சொல்லுவோமா? இயேசுவே உம்மையே சார்ந்திருக்கிறேன், உம்மையே நம்பி இருக்கிறேன். எனவே நான் தோற்று போவதில்லை. நீரன் கேடகம், நீரன் மகிமை, நீரன் தலையை உயர்த்துகிறவர். ஹல்லேலூயா. லீமனசே தரபனசே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பி இருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே
நம்பியிருப்பேன். ஹalleluya. நல்ல கைகளை தட்டி இந்த பாடலை பாட போகிறோம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். எத்தனை பேர் இந்த இரவு வேளையில சொல்லுறீங்க, இயேசுவை நம்புகிற நாம் பாக்கியவான்கள், இயேசுவை சொந்தமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள், இயேசுவை இரட்சகராக கொண்டிருக்கிற நாம் பாக்கியவான்கள். நல்ல கைகளை தட்டி கண்களை மூடி சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை நான் நம்பி இருக்கிறேன். ஓ நன்றி. நல்ல கைகளை தட்டி உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். பாடுவோமா? உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். சொல்லுங்க, உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே. கைகளை தட்டி கண்களை மூடி சொல்லுவோமா? உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். நீதானே துணை, நீதானே என் துணையாரி, என் கேடகமும் மாறி. நீதானே என் துணையாரி, என் கேடகமும் மாறி. என்னை நினைப்பவர், என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் சொல்லுவோம், முடிவு பரியந்தம், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். சொல்லுவோமா? உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் நன்மை மிகுந்திருக்கும். சொல்லுங்க, உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. காரணம், உம்மை நம்புவேன், நான் கைகளை உயர்த்தி முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். சொல்லுங்க, உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன்.
உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன், அன்பை நம்பும் நான் பாக்கியவான். அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். அன்பையே சொல்லுவோமா, உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன். சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மையே நம்பியிருப்பேன். நான் நம்புகிறது அவராலே வரும். ஹல்லேலூயா. சங்கீதம் 62 இன்னைக்கு இந்த மாலை வேளையில, இந்த இரவு வேளையில சொல்லுங்க, ஆண்டவரே நான் நம்புகிறது உம்மாலே வரும். நீர் என்னோடு இருக்கும் பொழுது ஒரு சேனையை நான் தாண்டுவேன், ஒரு சேனைக்குள் நான் பாய்வேன், ஒரு மதிலை நான் தாண்டுவேன். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன். மீண்டும் சொல்லுவோமா, உம்மை நம்புவேன். இந்த அடிகளை நம்ம பாடிக்கொண்டே இருக்கலாம். சொல்லுங்க, ஒருவேளை சோர்ந்து போய் நம்பிக்கை இழந்து முடங்கி போய் இருக்கிறீங்களா? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்ன நடந்தாலும் நான் உம்மை நம்புவேன். நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன். On the days of fear I will still believe you. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, சொன்னதை செய்து முடிக்கிறவர் எங்களோடு இருக்கிறபடியா நாங்கள் உம்மை நம்புவோம் அப்பா. உம்மை நம்புவோம், உம்மை நம்புவோம். இன்னைக்கு அறிக்கை செய்யுங்க, வாய்களை திறந்து அறிக்கை செய்யுங்க. சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மை நம்புவேன், நான் உம்மை சார்ந்திருப்பேன். இந்த மாதம் முழுவதும், வரும் நாளெல்லாம், வரும் ஆண்டுகள் எல்லாம் நான் உம்மையே சார்ந்திருப்பேன். I will rely on you. உம்மீது சார்ந்திருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மை நம்புவேன், அவரால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. சொல்லுவீங்களா, ஆண்டவரே உம்மால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. Nothing is impossible. Hallelujah. மனிதனுக்கு அது கூடாத காரியமா இருக்கலாம், ஒருவேளை நமக்கு அது கூடாத காரியமா இருக்கலாம். நம்முடைய பார்வைக்கு நம்முடைய பிரச்சனைகள் பெரியதா இருக்கலாம், நம்முடைய பார்வைக்கு அந்த குறிப்பிட்ட பாவம் பெரியதா தோன்றலாம். இந்த குறிப்பிட்ட ஃபேஸ் ஆஃப் யுவர் லைஃப், என்னுடைய வாழ்க்கையில் நான் கடந்து போகிற இந்த பாதை ரொம்ப கடினமாக இருக்குன்னு நமக்கு வேணா அப்படி தோணலாம். ஆனால் ஆண்டவருக்கு எதுவும் லேசான காரியம். எத்தனை பேர் சொல்லுறீங்க? கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே ஹல்லேலூயா. ஆசா சொன்னது போல இன்றைக்கு நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்லலாம், கர்த்தாவே சொல்லுங்க, கர்த்தாவே பலமுள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, பலன் உள்ளவனுக்கும் அவர் உதவி செய்வார், பலன் அற்றவனுக்கும் அவர் உதவி செய்வார். அவர் வேறுபாடு பார்க்க மாட்டார், பாரபட்சம் பார்க்க மாட்டார். அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாயிருக்கிறவர். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, கூப்பிடுகிற எங்களுக்கு உதவி செய்கிற தெய்வமே, நெருக்கத்தில் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம், நீர் எங்களை விசாலத்தில் கொண்டு போய் நிறுத்துவீர். கைகளை உயர்த்தி துதிங்க, துதிங்க, துதிங்க. சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். சொல்லுங்க, உம்மால் ஆகாதது ஒன்றுமே இல்லையப்பா, உம்மால் ஆகாதது ஒன்றுமே இல்லையப்பா. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. என்னுடைய பிரச்சனைகளை மாற்றுவது உமக்கு லேசான காரியம். என்னுடைய வாழ்க்கையில் நான் கடந்து வருகிற இந்த கடினமான பாதையை எளிதில் நீர் கடந்து வரும்படியாய் செய்வி.
உமக்கு எதுவும் லேசான காரியம், லேசான காரியம், உமக்கது லேசான காரியம், லேசான காரியம், எதுவும் லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்ய லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்ய லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். லேசான காரியம், லேசான காரியம், எதுவும் லேசான காரியம், லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனுள்ளவன் பலன் அற்றவன், பலனுள்ளவன் பலன் சொல்லுவோம், பலனுள்ளவன் பலனுள்ளவன் பலன் அற்றவன், பலனுள்ளவன், யாராயிருந்தால் யாராயிருந்தால் உதவிகள் செய்ய லேசான காரியம், உமக்கது லேசான. ரெண்டு கைகளை உயர்த்தி மீண்டும் பலனுள்ளவன் பலனுள்ளவன் பலன் அற்றவன், பலனுள்ளவன். பலன் இழந்து போயிருக்கிறீங்களா? இந்த இரவு வேளை ஆண்டவர்கள் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்ய வல்லவர், நீர் என் பலவீனத்தில் உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கும். ஓ லமனசு, ஓ பலனுள்ளவன் பலன், நீனும் சொல்லுவோம் பலனுள்ளவன் பலனுள்ளவன் பலனற்றவன். ஆண்டவரை நோக்கி பாருங்க, கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் எந்த நிலைமையில் இருக்கிறேன் நீர் அறிவீர், என் சூழ்நிலை நீர் நன்றாய் அறிவீர், எனக்கு நீரே உதவி செய்வீர். சொல்லுங்க, பலனுள்ளவன். ஓ லேனஸ்தே, எதிர்க்க இருக்கிற சத்துரு பலவானா இருக்கலாம், இருக்கிற பிரச்சனைகள் அதிகமா இருக்கலாம், ஆனா இந்த இரவு வேளையில் அவைகள் எல்லாம் மறந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என் பிரச்சனைகளை விட பெரியவர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர், சத்ருவை பார்க்கலும் பெரியவர் நீர் என்னோடு இருக்கிறீர். மீண்டும் சொல்லுவோம், பலனுள்ளவன் பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம், என் இயேசுவுக்கு லேசான. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாருங்கள், என் பாருங்கள், என் சுமைகள், என் பாரங்கள், என் சுமைகள், என் சுமைகள், உம் பாதத்தில்
சாந்தம் கிருபையும் உள்ளவரே, இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, என் ஜீவனை அழிவில் நின்று என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே, என்னை உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே மாலை வேளையில சொல்லுவோம், ஆண்டவரே உம்மையே எனக்கு முன்பாக நான் நிறுத்தி இருக்கிறேன். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், உம்மையே நான் எனக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறேன். வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாத்திரங்களும் ஆண்டவரை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி இருந்தார்கள். அதனால தான் ஜெயமுள்ள ஓட்டத்தை ஓட முடிந்தது. இந்த இரவு வேளையில், இந்த மாலை வேளையில் அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே நான் உம்மையே முன்பாக நிறுத்தி இருக்கிறேன், நான் உம்மையே சார்ந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமே அதுதான், ஆண்டவரை சார்ந்திருப்பது. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மை சார்ந்திருப்பேன். சொல்லுங்க, நான் உம்மையே பற்றி இருப்பேன், நான் உம்மையே நம்பி இருப்பேன், நான் உம்மையே எல்லா காரியத்திலையும் முதல வைப்பேன். ஆண்டவரே சொல்லுங்க, ஒருவேளை அங்க தீர்வு கிடைக்குமா, இங்க தீர்வு கிடைக்குமா, இவர்களிடத்தில் நான் போனா எனக்கு நன்மை நடக்குமா அப்படின்ற நாட்கள் போகட்டும், முடியட்டும். இன்று ஒரு முடிவெடுங்க. ஆண்டவரே நீர் ஒருவர் தான் எனக்கு நன்மை செய்ய முடியும், நீர் ஒருவர் தான் எனக்கு உதவி செய்ய முடியும், நீர் ஒருவர் தான் என்னை ஜெயமுள்ள ஓட்டத்தை ஓட வைக்க முடியும். உம்மை அன்றி நான் ஒன்றுமே இல்லை. சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை அன்றி நான் ஒன்றுமே இல்லை. எத்தனை பேரால சொல்ல முடியும், ஆண்டவரே உம்மை அன்றி I am nothing without you. சொல்லுங்க, I am nothing without you. உம்மை அன்றி நான் ஒன்றுமே இல்லை. நீரன்றி என்னாலே பாரு ஏதும் நான் செய்திட இயலே, சேர்த்தீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்து. நீரன்றி என்னாலே பாரு ஏதும் நான் செய்தியலே, சேர்த்தீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி. அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அவரே நம்முடைய நம்பிக்கை. என்று சொல்லுங்க, ஆண்டவரே அந்த சிலுவையை நோக்கி நான் ஓடி வருகிறேன். என் முயற்சிகள், நான் முயற்சி பண்ணி சோர்ந்து போனதான் மிச்சம். இன்று அந்த சிலுவையை நோக்கி நான் ஓடி வருகிறேன். ஹல்லேலூயா பிரதர். இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்மிடத்தில் நான் வருகிறேன், நீர் என் காரியத்தை உன் மீது போட்டுக் கொள்ளும். சொல்லுங்க சகோதரியே, ஆண்டவரே நீர் என் காரியத்தை வாய்க்க பண்ணுவீராக, நீர் எனக்கு நன்மை செய்வீராக, நீர் எனக்கு உதவி செய்வீராக, நீர் என் குடும்பத்தை ரட்சிப்பீராக, நீர் என் குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ளாக நடத்துவீராக. ஓ சாந்தரகபா
அநேகர் நினைக்கிறீங்க, ஹalleluya, என் குடும்பத்தை ரட்சிப்புகளை நடத்த நான் எவ்வளோ முயற்சி செஞ்சுட்டேன், என் கணவன் திருந்துகிற பாடல்ல என் பிள்ளை ஆண்டவருக்குள்ள வரமாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்றவர்கள் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் வருகிறேன், நான் உம்மிடத்தில் என் காரியத்தை வைக்கிறேன், நான் என் பாரத்தை உம்முடைய சமூகத்தில் சமர்ப்பிக்கிறேன். நீர் என்னை ஆளுகை செய்து எனக்கு உதவி செய்வீராக. சொல்லுவோம், கல்வாரி கல்வாரி அன்பீரே இறைந்தோடி வந்தே, கல்வாரி அன்பீரே கண்டு. மீண்டும் சொல்வோமா, கல்வாரி அன்பீரே கல்வாரி அன்பீரே. இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள். பாரத்தை சுமக்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவரிடத்தில் வாருங்கள். ஆண்டவருடைய சிலுவையின் நிழலில் வந்து சேர்வீர்களாக. அவர் உங்களை நடத்துவார், அவர் நம்மை நடத்துவார், அவர் நம்மை சுமப்பார், அவர் நம்மை தப்புவிப்பார். அவரே மறுகரை வரை நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். இன்று ஒரு முடிவெடுங்க. ஆண்டவரே, நான் உம்மை சார்ந்திருப்பேன். I will rely on you. கல்வாரி அன்பீரே இறைந்தோடி வந்தே, கல்வாரி அன்பீரே. சொல்லுவோம், ஆண்டவரே, எனக்காக நீர் பாடுகள் பட்டு, எனக்காக நானே சிலுவையை சுமந்து, இந்த சிலுவை அண்டை நான் வருகிறோம். இந்த ஆராதனை வேலை சொன்னாங்க, அந்த சிலுவை அண்டை வருகிறோம். மீண்டும் சொல்வோம், கல்வாரி அன்பிலே கல்வாரி அன்பிலே இறைந்தோடி வந்தே, கல்வாரி அன்பிலே. முடங்கி போயிருக்கிறவர்கள் இன்று உம்மிடத்தில் வருவார்களாக. சோர்ந்து போயிருக்கிறவர்கள் இன்று பலனடைவார்களாக. உம்முடைய ஒரு சொட்டு ரத்தம் இன்று பாடுகிறவர்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். அப்பா, ராகாமாசே, தற்கொலை எண்ணங்கள் மாறட்டும், நெகட்டிவ் தாட்ஸ் வெளியேறட்டும். ஷந்தரபா, இயேசு உலகத்தை ஜெயித்தார், நானும் இந்த உலகத்தை ஜெயிப்பேன் என்ற நம்பிக்கை ஒவ்வொருவருக்குள்ளும் உண்டாகட்டும். அப்பா, கல்வாரி அன்பீரே இறைந்தோடி பாடிக்கொண்டே இருப்போம். கல்வாரி அன்பீரே இறைந்தோடி வந்தே, கல்வாரி அன்பீரே ஓடி வந்தே, கழுகும் திருரத்தாலே கரைங்க இருதயத்தை, கழுகும் திருரத்தாலே கரைங்க இருதயத்தை. சொல்லுங்க, பலிபீடத்தில் என்னை பரணே படைக்கின்றேனே, வேளை அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவே, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. கல்வாரின் அன்பீரே கண்டு விரைந்தோடி வந்தே, கல்வாரின் அன்பீரே
உம்மை ஹோய் அன்பினையே இறைந்தோடி வந்த கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கடைசியாக ஒரு 3 நிமிடம் கைகளை உயர்த்தி இயேசுவே சொல்லுவோமா? இயேசுவே இயேசுவே எல்லாம் எனக்கு நீரே. Come on people, lift your voice. இயேசுவே. Lift your hands to God. ஆண்டவரை நோக்கி உங்க கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே நீரே எனக்கு எல்லாம். இயேசுவே எல்லாம் எனக்கு நீரே. இயேசுவே 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 எல்லாம் எனக்கு நீரே. சொல்வோம் இயேசுவே 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 எல்லாம் எனக்கு நீரே. இயேசுவே அவர் நமக்கு எல்லாமுமாய் இருக்கிறார். எல்லாவற்றிலும் எல்லாமுமாய் இருக்கிறார். தகப்பனாக இருக்கிறார், தாயாக இருக்கிறார், நண்பனாக இருக்கிறார், சகோதரனாக இருக்கிறார், நல்ல ஒரு மேய்ப்பனாக இருக்கிறார். யாருமே இல்லை என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? அவர் உங்களுக்கு எல்லாமுமாய் இருக்கிறார். அவர் உங்களுக்கு எல்லா விதமான நன்மையும் தருகிறமாய் இருக்கிறார். லேமானசே. கடைசியாக கைகளை உயர்த்தி இயேசுவே 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 எல்லாம் எனக்கு. One more time. இயேசுவே 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 ஓ இயேசுவே எல்லாம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கைகளை அசைத்து சொல்லுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. One last time. அல்லேலூயா
சார்ந்திருப்போம். இந்த இரவு வேளையில் ஆண்டவரே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்களுக்கு எல்லாமுமா இருக்கிறீர். உண்மையே நாங்கள் எதிர்பார்க்கிறோம், உண்மையே நாங்கள் நம்புகிறோம், உண்மையே நாங்கள் சார்ந்திருக்கிறோம். அப்பா, தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையை நீர் நடத்துவீராக. எங்களுடைய எல்லா கட்டத்திலும், எல்லா சூழ்நிலையிலும், எங்களுடைய வாழ்க்கையுடைய எல்லா நிலைமையிலும் நீர் எங்களோடு இருப்பீராக. ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். சொல்லுங்க, எங்கள் குடும்பத்தை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படி, வேதத்திலிருந்து இந்த வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும்படி நம்ம வந்திருக்கிறோம். ஆமென். வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆமென். வேத வசனங்களை நம்ம எந்த அளவுக்கு ஆராய்ந்து பார்க்கிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நித்திய ஜீவன் தருவதற்கு முக்கியமான காரியம் இந்த வேத வசனங்கள் தான். அதே போல் ஆண்டவரிடத்துல அவருடைய சீஷர்கள் சொல்லும்போது, மற்றவங்களாம் வசனம் கடினமாக இருக்கிறது, உபதேசம் கடினமாக இருக்கிறது என்று போய்விட்டாங்க, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ என்று கேட்ட பொழுது, யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. அந்த புதிய திருப்பத்தில் வாழ்வு தரும் வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. அப்போ இந்த வசனங்கள் நமக்கு வாழ்க்கை தருகிறது. உண்மையிலே யோசித்து பாருங்கள், அந்த வசனத்தை மட்டும் நம்ம வாசிக்காமல் இருந்திருந்தா, இந்த பைபிளை மட்டும் தூக்காமல் இருந்திருந்தா, இன்றைக்கி நமக்கு வாழ்க்கை இருந்திருக்குமா? இருந்திருக்கவே இருந்திருக்காது. அப்போ ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனையும் கொடுக்குறாரு, இந்த உலகத்தில் நமக்கு வாழ்க்கையும் கத்தர் கொடுக்குறார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த வசனங்களை எந்த அளவுக்கு நம்ம படித்து கொள்கிறோமோ, பிடித்து கொள்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. இதே நேரத்தில் இணையதளத்தின் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் நான் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். நிச்சயமாகவே இந்த பைபிள் ஸ்டடி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தும்படி நாங்கள் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் இருக்கிற வீடுகளில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கடந்து வரும் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம நெகேமியா போன வாரத்திலே நெகேமியா 9ஆம் அதிகாரத்தை நம்ம படித்தோம். எத்தனை பேர் வந்திருந்தீங்கன்னு எனக்கு தெரியல, எப்படி படிச்சிங்கன்னு தெரியல. கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்தார் எப்படி நாம் வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது எப்படி பாவ அறிக்கை செய்து ஜெபிக்க வேண்டும், எப்படி அவருக்கு நன்றி செலுத்தி அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை பணிந்து கொள்ள வேண்டும், எப்படி நம்ம இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். அது மட்டும் இல்லாமல் நம் நடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்து அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதை அழகாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா. அதோடு நம்ம முடித்தோம். இப்போ 10ஆம் அதிகார துவக்கத்தில் என்ன இருக்கிறதுனா, இந்த அவர்கள் பண்ணின உடன்படிக்கையை முத்திரை போட்டவர்கள். முத்திரைனா என்னென்னா சீல்னு சொல்லுவோம், அல்லது சைன் பண்ணவங்க. இவங்க இந்த சைன் பண்ணிட்டா அது அப்படி மாறாது. டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, டாக்குமெண்ட்டில் சாட்சி கடிதம், சாட்சி கையெழுத்து, அப்புறம் கையெழுத்து, எதிர்வாதி பிரதிவாதின்லாம் சொல்லுவாங்க. இப்படி விட்னஸ் எல்லாமே கையெழுத்து போடுவாங்க. அதே போல் இவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்க, நாங்கள் வாயினால் அறிக்கை பண்ணினது மட்டும் கிடையாது, அதை வசனத்தில் எழுத்தில் எழுதுகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா வாயில் சொல்கிறது நிற்காது இல்லை, இன்றைக்கி ஒன்று சொல்லிவிட்டு நாளைக்கு வேறு மாற்றிடுவாங்க. ஆனால் எழுத்து நிற்கும். அதனால தான் எல்லாம் சொல்லுவாங்க, ஒரு காரியத்தை நீங்கள் என்ன செஞ்சிருங்க, அக்ரிமெண்ட் போட்டுருங்க, சும்மா விட்டுறாதீங்க, வாயில் சொன்னதோடு நிற்காதீங்க, அக்ரிமெண்ட் போட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஹவுஸ் கொடுக்குறோன்னா இவ்வளோ ரெண்ட்டு, இவ்வளோ அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லி வாயால் சொன்னீங்கன்னா அவங்க எங்கே பேசணும், ரெண்ட்டு இவ்வளோ சொல்லலையே, கம்மியாக தான் கொடுக்கணும், மாற்றி பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதனால் நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டிங்கன்னா பிரச்சனையே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஏனென்றால் எழுத்து மாறாதது, எழுத்து மாற்றவும் முடியாது. அதனால தான் இவர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த எல்லா காரியங்களையும் நாங்கள் ஒழுங்காக இருப்போம், அப்படி இருப்போம், இப்படி இருப்போம் என்றெல்லாம் எழுதி அதை முத்திரை போட்டார்கள். அதே மாதிரி முக்கியமான போஸ்டில் இருக்கிற யூதர்களில் இருக்கிற தலைவர்கள், ஆசாரியர்கள், முக்கியமான கோத்திர பிதாக்கள், இவர்கள் எல்லாரும் முத்திரை போட்டாங்க, சைன் பண்ணாங்க. இதுதான் முதல் வசனத்திலேருந்து
27ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அடுத்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 28, 29 வாசிக்க கேட்போம். நெகேமியா 10, 28, 29. ஆசாரியரும் லேவியரும் வாசல் காவலாளரும் பாடகரும் நிதனிமியரும் தேசங்களின் ஜனங்களை விட்டு பிரிந்து விலகி தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு திரும்பின அனைவரும் அவர்கள் மனைவிகளும் அவர்கள் குமாரரும் அவர்கள் குமாரத்திகளும் ஆகிய அறிவும் புத்தியும் உள்ளவர்கள் எல்லாரும் தங்களுக்கு பெரியவர்களாகிய தங்கள் சகோதரரோடு கூட கூடிக்கொண்டு தேவனுடைய தாசனாகிய மோசேயை கொண்டு கொடுக்கப்பட்ட தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி நடந்து கொள்வோம் என்றும் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தரின் கற்பனைகளையும் சகல நீதி நியாயங்களையும் கட்டளைகளையும் எல்லாம் கை கொண்டு அவைகளின்படி செய்வோம் என்றும். போதும். இவங்க எல்லாரும் சேர்ந்து, எல்லாரும் எப்படி, யாருன்னா ஜனங்களில் இருக்கிற ஆசாரியர்கள், லேவியர்கள், அப்புறம் பாடகர்கள், வாசல் காவலாளர்கள், எல்லா ஜனங்களும் அந்த தேசத்தில் இருக்கிற குடிகளை விட்டு பிரிந்து இவர்கள் எல்லாரும் மனம் திரும்பினவர்கள். இவர்கள் அனைவரும் சேர்ந்து சில ஆணை ஒரு சில உறுதிமொழி எடுக்கிறாங்க. இந்த பகுதியில் இந்த 10ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். முத்திரை போடப்பட்ட பிறகு இவர்களாகவே சில காரியங்களை நம்ம இப்படி செய்யணும் என்று தீர்மானம் பண்ணுகிறார்கள், உறுதி எடுக்கிறாங்க. அந்த உறுதிமொழிகள், அந்த தீர்மானங்கள், அந்த பிரமாணங்களை தான் இந்த 10ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்க போகிறோம். இவர்கள் எல்லாரும் சேர்ந்து பெரியவர்கள், சிறியவர்கள், பாடகர்கள், குமாரர்கள், குமாரத்திகள் எல்லாரும் சேர்ந்து வர்றாங்க. இவர்கள் எல்லாம் சேர்ந்து சில காரியங்களை அவர்கள் சொல்லுகிறாங்க, உறுதி பிரமாணம் எடுக்கிறாங்க. முதல் காரியம் என்ன அப்படின்னா, மோசே கொண்டு ஆண்டவர் கொடுத்த அந்த நியாய பிரமாண கட்டளைகளை நாங்கள் என்ன செய்வோம், கை கொண்டு நடப்போம். ஃபஸ்ட்டு அவங்க எடுக்கிற முதல் உறுதிமொழி, கர்த்தர் சொல்லுகிற அத்தனை நியாய பிரமாணங்களின்படி, கட்டளைகளின்படி, மோசேயை கொண்டு சொன்ன ஒவ்வொரு நியாய பிரமாணங்களின்படி நாங்கள் நடப்போம். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு கொடுத்த முக்கியமான காரியம் இந்த வேத வசனம். இந்த வேத வசனங்களில் நான் போன முறையே சொன்னேன், அநேக கட்டளைகள் இருக்கிறது, வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. கட்டளைகளின்படி செஞ்சால் வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுப்பார். குறிப்பாக ஒரு வசனத்தை வாசிப்போம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். யோசுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புத்தகம் வாயை விட்டு ஆமேன். இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் எதை விட்டு பிரியாதிருப்பதாக, வாயை விட்டு. ஆயை விட்டு பிரியாதிருக்கணும்னு அவங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். இந்த வசனங்கள் இருதயத்தில் இருந்தால் தான் வாயில் வரும் இல்லையா? வாயை விட்டு பிரியாதிருப்பது, அதாவது பைபிள் இந்த நியாயப்பிரமாண புத்தகம் கையை விட்டு பிரியாதிருப்பதாகனா நமக்கு ரொம்ப ஈஸி, கையிலே தூக்கிட்டு போகலாம். படுக்கையை விட்டு பிரியாதிருப்பதாகனா தலை பக்கத்து நிறைய பேர் வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம். வீட்டை விட்டு பிரியாதிருப்பதாகனா வீட்டில் நல்ல போர்டில் நிறைய வசனங்களை எழுதி போட்டுடலாம், பைபிளை வச்சிடலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், வாயை விட்டு பிரியாதிருப்பதாக நியாயப்பிரமாண புத்தகம். அப்போ என்ன, பைபிளை வாயிலே வச்சிட்டு இருக்க முடியுமா? இல்லை. வாயை திறந்தால் என்ன வரணும்? வசனம் வரணும். அப்போ வசனம் வரணும்னா நம்ம இருதயத்தில் அதை படிக்க வேண்டும், படித்து தியானிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். இந்த வசனம் இப்படி சொல்லி இருக்கிறதா என்று நம்ம சிந்தித்து சிந்தித்து தியானித்து தியானித்து அதன்படி செய்ய கவனமாக இருக்கும்படி, வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளல, அதன்படி செய்ய கவனமாக இருக்கும்படி நாம் தியானிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புத்திமானாய் நடந்து கொள்வோம். நமக்கு ஒரு செழிப்பை கர்த்தர் கொடுப்பார், ஒரு வெற்றியை. யூ வில் ஹாவ் குட் சக்ஸஸ். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே ஒவ்வொரு நாளும் நாமும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல வேத வசனங்களை வாயை விட்டு பிரியாமல் இருக்கும்படி இதை தியானிப்போம் ஆண்டவரே. அப்போ தியானிக்கணும்னா என்ன செய்யணும்? முதல்ல வாயை விட்டு பிரியாமல் இருக்கணும்னா அது இருதயத்தில் தியானிக்கணும். இருதயத்தில் தியானிக்கணும்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? வாசிக்கணும். வாசித்தா தான் இருதயத்துக்கு போகும்ல, வாசிக்கணும். அப்போ வாசிக்கணும்னா எப்போ வாசிக்க முடியும்?
இதை நேசிச்சாதான் வாசிக்க முடியும். பைபிள் வாசிக்கணுங்கிற எண்ணம் வந்தால் தான், ஒரு ஆசை வந்தால் தான் வாசிக்க முடியும். இப்போ இந்த பைபிளை எப்படி வாசிக்கணுங்கிற ஆசை வரும்? ஏசப்பா மேலே அன்பு வச்சாதான் அவருடைய கடிதத்தை நம்ம என்ன செய்வோம், அவர் எழுதின வார்த்தைகளை வாசிக்க விரும்புவோம். இப்போ எல்லாவற்றுக்கும் மேலே ஆண்டவர் மேலே அன்பு கூர்ந்தா இந்த வசனங்களை நம்ம வாசிப்போம், அதை தியானிப்போம், அதை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வோம். உள்ளத்தில் இருந்துச்சுன்னா எப்பவும் வாயில் வரும். அதான் வேதம் சொல்லுகிறது, ஆசாரியனுடைய உதடுகளில் வசனத்தை தேடுவார்கள், அறிவை தேடுவார்கள். அதேவன் அருளிய வேதம் அவன் வாயில் இருக்க வேண்டும். ஆமேன். அப்போ ஆசாரியன்னா பாஸ்டருக்கு தான் இருக்கணும் அப்படி இல்லை. ஆண்டவர் நம்மை குறித்து சொல்லியிருக்கிறார், நீங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கு. நம்ம தான் ஆசாரியர்கள், நம்ம ஒவ்வொருவரும் ஆசாரியர்கள். பாஸ்டர்ஸ் மட்டும்தான் ஆசாரிய வேலை செய்யணும்னு கிடையாது. அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசாரியர்கள் மட்டும்தான் என்ன செய்யணும், வேலை செய்யணும், ஆசாரிய ஊழியம் செய்யணும், பலி செலுத்தணும், எல்லாம் செய்யணும். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம ஒவ்வொருவரும் ஆசாரியர்கள். நம்ம ஒவ்வொருவரும் இந்த வேத வசனங்களை சொல்லணும், மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். வாயில் இருந்தால் தானே சொல்ல முடியும், இருதயத்தில் இருந்தால் தானே வாயில் வரும். அப்போ இன்றைக்கி நம்ம தீர்மானம் எடுக்க வேண்டும், இந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல ஆண்டவர் இந்த பைபிளை வாசிக்க எனக்கு நேரத்தை கொடுங்க, ஆசையை கொடுங்க, எண்ணத்தை கொடுங்க. நான் அடிக்கடி யோசிப்பேன், நம்மெல்லாம் ஈஸியாக சொல்லிடுறோம், இன்றைக்கி பைபிள் வாசிக்கலையே, டைம் இல்லைன்னு சொல்லிடுறோம். ஆனால் இந்த தாவீது ராஜா பார்த்தீங்கன்னா இரவு பகல் அந்தி சந்தி மத்தியான வேளையில் என்ன செய்கிறேன், உங்களுடைய வசனத்தை தியானிக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம்னு சொல்கிறேன். அவர் சொன்ன வார்த்தை ஒன்றுமே பொய் கிடையாது, பொய் சொல்லலை. அப்போ நான் யோசித்து பார்த்தேன், நமக்கே எவ்வளோ வேலை இருக்குது, டைம் இல்லை. ஆனால் பெரிய ராஜா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜா, சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜா. அப்போ அவருக்கு எப்படி டைம் இருந்திருக்கும்? அவர் சொல்கிறார், நாள் முழுவதும் இதுவே என்னுடைய தியானம். ஒரு நாளைக்கு 3 வேளை தியானிக்கிறேன். குறித்த உங்களுடைய வசனங்களை தியானிக்கும்படி குறித்த ஜாமத்துக்கு முன்னாடியே நான் என்ன செஞ்சிடுறேன், எழும்பிடுறேன். இப்படி சொல்கிறாரு. எப்படி நான் யோசித்து பார்த்தேன். உண்மையிலேயே இந்த வேதத்தின் மேலே ஆசை இருந்தால் கண்டிப்பாக நம்ம அந்த வசனங்களை தியானிப்போம். ஆமேன், ஹல்லேலூயா. இப்போ ஒவ்வொரு நாளும் நீங்கள் வாசிக்கணும், அது மட்டும் இல்லாமல் அதை தியானிக்கணும், அதை மனசில் வச்சு நடக்கும்போது, போகும்போது, வரும்போது இந்த வசனங்களை சிந்தித்து கொண்டே இருந்தால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புது பலனை கர்த்தர் கொடுப்பார். ஆமேன். ஒரு புதிய கிருபையை கொடுப்பார், ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார், அநேகருக்கு சாட்சியாய் நம்ம நிறுத்துவார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. உபாகமத்தில் பார்த்தீங்கன்னா 28 அதிகாரத்தில் முதல் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த வேத வசனங்கள் கர்த்தருடைய கட்டளைகளின்படி நீங்கள் வாழ்ந்தால் இப்பொழுது சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ வேத வசனம் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டி. இந்த வேத வசனம் தான் நமக்கு வெளிச்சம். இந்த வேத வசனம் தான் நம்மை தூக்கி எடுக்கும், நிறுத்தும், உயர்த்தும், ராஜாக்கள் மத்தியில் பிரபுக்களோடு உட்கார வைக்கும். ஹல்லேலூயா. ஆகவே இந்த வேத வசனங்களின்படி நடக்க நாம் அர்ப்பணிக்க வேண்டும். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் தீர்மானம் பண்ணினார்களோ அப்படி. 30ஆம் வசனத்தை வாசிப்போம். 30ஆம் வசனம், நாங்கள் எங்கள் குமாரத்திகளை தேசத்தின் ஜனங்களுக்கு கொடாமலும் எங்கள் குமாரருக்கு அவர்கள் குமாரத்திகளை கொல்லாமலும் இருப்போம் என்றும் தேசத்தின் ஜனங்கள் ஓய்வு நாளிலே போதும். 30ஆம் வசனம் போதும். 2வது ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. என்ன தீர்மானம் அப்படின்னா, நாங்கள் இந்த தேசத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களில் ஒரு கானானியருடைய தேசத்தில் போய் அவங்க குடியிருக்காங்க. அங்கே நிறைய ஜாதிகளை துரத்தி விட்டால் கூட அங்கங்கே துரத்தி விடாமல் கொஞ்சம் தேசத்தின் ஜனங்கள் அங்கங்கே இருந்தாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த தேசத்தின் ஜனங்களோடு நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், சம்பந்தம் கலக்க மாட்டோம். எங்களுடைய பிள்ளைங்களை அவங்களுக்கு கொடுத்து நாங்கள் அவங்க பிள்ளைங்களை எங்களுக்கு பிள்ளைங்களுக்கு எடுத்து இப்படி நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், சம்பந்தம் கலக்க மாட்டோம் என்று சொல்கிறாங்க. ஒரு தீர்மானத்தை எடுக்கிறாங்க. புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை எல்லாம் எடுத்துக்கொள்வோம். 2 கொரிந்தியர் 6:14 வாசிப்போமா? 14, 15, 16. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசினுடைய விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது?
நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. அடுத்த வசனம். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த பழைய புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய பிதாவாக இருக்கிறார், நாம் அவருடைய ஜனங்களாக இருக்கிறோம். ஆகவே அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் பங்கேது, சம்பந்தம் ஏது? ஆமென். அந்த விசுவாசிகள் குடும்பத்தில் தான் சம்பந்தம் எடுக்கணும், சம்பந்தமாக இருக்க வேண்டும். ஆமென். அவிசுவாச குடும்பத்தில் இப்போ ஆரம்பத்தில் நல்லா தான் இருக்கிறது போல தெரியும். ஆரம்பத்தில் திருமணம் முடிக்கும் பொழுது அவங்களையும் எங்கே கொண்டு வந்துடலாம், ஏசப்பா பக்கம் கொண்டு வந்துடலாம் அப்படி சொல்லி இன்றைக்கி நிறைய வாலிபர்கள், நிறைய குடும்பத்தினர் பணம் அவங்களுக்கு இருக்குது, நல்ல வசதி இருக்குது, நல்ல அழகு இருக்குது, சொத்து இருக்குது, சுதந்திரம் இருக்குது, இதெல்லாம் பார்த்து உலக கவர்ச்சியை பார்த்து அவர்களுக்கு தங்கள் பிள்ளைகளை கொடுக்குறாங்க, அவங்க பிள்ளைங்களை தங்கள் பிள்ளைகளுக்கு எடுக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, கொஞ்ச நாள் போட்டோம், என்ன செஞ்சிடலாம், அவங்களையும் ஏசப்பா பக்கம் திருப்பிடலாம், இவங்களுக்கு எப்படி சுவிசேஷம் சொல்கிறது, என் மகள் போய் அல்லது என் மகன் போய் அவர்களை தேவன் பக்கம் திருப்புவார் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே நடக்கிறது என்னன்னா, அவங்க விக்கிரகங்களை விட்டு வரப்போகிறது கிடையாது. கடைசியில் நம்முடைய பிள்ளைகள் வீணாக அந்த நுகத்தில் பிணைக்கப்பட்டு கஷ்டப்படுத்தப்பட்டு வேதனைப்படுத்தப்பட்டு குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டங்களை அனுபவிக்கிறார்கள். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், தேசத்தின் ஜனங்களோட என்ன செய்யக்கூடாது, சம்பந்தம் கலக்கக்கூடாது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒருவேளை நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தால் கூட, எந்த காரியம் இருந்தாலும் நம்ம மற்றவங்கள நேசிக்கணும். அவங்கள நேசிக்கக்கூடாதுன்னு சொல்லலை, ஆனால் ஐக்கியம் வைக்கக்கூடாது, சம்பந்தம் கலக்கக்கூடாது, ஏதாவது உடன்படிக்கை பண்ணப்படக்கூடாது. எந்த காரியம், ஒரு பார்ட்னர்ஷிப் அல்லது ஏதாவது ஒரு காரியத்தில் மற்றவர்களுக்கும் கர்த்தரை அறியாத அவிசுவாசிகளுக்கும் நமக்கும் பங்கே இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி தங்களை காத்துக்கொள்ளணும்னு தீர்மானம் எடுத்தாங்களோ, அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்திலும் நம்மை காத்துக்கொள்வதற்கு அவிசுவாசிகளோட ஐக்கியம் வச்சா அவிசுவாச வார்த்தைகளை தான் பேசுவோம், விசுவாசிகளோட ஐக்கியம் வச்சா விசுவாச வார்த்தைகளை பேசுவோம் இல்லையா? அவிசுவாசிகளோட ஐக்கியம் வைத்தா புறஜாதிகளுடைய வழிகளை நம்ம கற்றுக்கொள்வோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, புறஜாதிகளுடைய வழிகளின்படி நடக்காதிருங்கள், அவைகளை கற்றுக்கொள்ளாதீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே சின்ன சின்ன காரியத்தில் கூட கொஞ்ச நேரம் ஃபெல்லோஷிப், கொஞ்ச நேரம் ஜாலியாக இருக்கலாம், கொஞ்ச நேரம் பேசலாம், இவர்களோடு கூட ஒரு டூர் போயிட்டு வரலாம், அல்லது இவங்களோட கூட நம்ம பார்ட்னர்ஷிப் வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், அல்லது இவங்க ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்களே இவங்க பிள்ளைங்களை நம்ம பிள்ளைங்களுக்கு எடுக்கலாம். இப்படிங்கிற எண்ணம் நம்ம விசுவாசிகளுக்கு என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. ஆண்டவரை பற்றி சொல்லி ஏசப்பா பக்கம் திருப்பலாம், ஆனால் எல்லா விதத்திலும் சம்பந்தப்படவே கூடாது. சம்பந்தப்பட்டால் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவர்களாக நாம் மாறிவிடுவோம். அப்போ ஆண்டவருக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாமல் போயிடும். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ உலகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்நேகம் பாராட்டி சம்பந்தம் கலந்துட்டா தேவனோடு இருக்கிற உறவு நமக்கு எடுபட்டு போயிடும். அதில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆமேன். சரி, அடுத்த வசனம் 31ஆம் வசனத்தை வாசிப்போம். நெகேமியா 10ஆம் அதிகாரத்தை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க, ஏன்னா அதுலேருந்து தான் நம்ம வசனங்கள் எல்லாம் வாசித்து கொண்டு இருக்கிறோம். நெகேமியா 10:31. தேசத்தின் ஜனங்கள் ஓய்வு நாளிலே சரக்குகளையும் எந்தவித தானிய வசத்தையும் விற்கிறதுக்கு கொண்டு வந்தால் நாங்கள் அதை ஓய்வு நாளிலும் பரிசுத்த நாளிலும் அவர்கள் கையில் கொள்ளாதிருப்போம் என்றும், நாங்கள் 7ஆம் வருஷத்தை விடுதலை வருஷமாக்கி சகல கடன்களையும் விட்டுவிடுவோம் என்றும் ஆணையிட்டு பிரமாணம் பண்ணினார்கள். அடுத்தது அவங்க ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க, ஓய்வு நாளை கரெக்டாக நாங்கள் என்ன செய்வோம், கடைப்பிடிப்போம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஓய்வு நாள் அப்படின்னா முந்தின நாளே சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுருவாங்க. அந்த நாளில் ஒரு வேலை கூட செய்ய மாட்டாங்க. ஒரு வேலை செய்ய மாட்டாங்கன்னா கழுதை கீழே விழுந்தா கூட, குழியில் விழுந்தா கூட அந்த கழுதையை கூட என்ன செய்ய மாட்டாங்க, தூக்கி விழுக்க மாட்டாங்க. அப்படி அந்த ஆண்டவர் கொடுத்த, மோசே மூலமாய் கொடுத்த அந்த பிரமாணத்தை அவர்கள் உறுதியாய் பின்பற்றுவோம், கைக்கொள்ளுவோம் என்று தீர்மானம் பண்ணினார்கள். இந்த புதிய ஏற்பாட்டுக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா கர்த்தர் எல்லா நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார். ஓய்வு நாளுக்கு மட்டும் கிடையாது, எல்லா நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார்.
ஆனால் நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடுவதற்கு டைம் கொடுக்கணும். அந்த நேரத்தை நம்ம ஒதுக்கணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் தேடுவோம், அவருடைய நீதியை தேடுவோம். ஞாயிற்றுக்கிழமை ஆனால் சபை கூடி வருதலை விட்டுவிட மாட்டோம். கூடி வருவோம், ஊழியம் செய்வோம். ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஆலயத்துக்கு போயிட்டு ஏதாவது ஒரு விதத்தில் ஊழியத்தை செய்வோம். யாராவது ஒருத்தருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுவோம். இப்படி நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும். ஆமென். இப்போ நாட்களை நாம் விசேஷித்து கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்து கொள்ளுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ புதிய ஏற்பாட்டில் காலத்தில் அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் என்றல்ல, 7 நாளும் கர்த்தருக்கென்று நம்ம விசேஷித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாள் மாத பிறப்புகளில் ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி நம்ம ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரை தேடணும். வாரத்தில் ஒரு நாளாவது உபவாசம் பண்ணி நம்முடைய குடும்பத்துக்காக ஜெபிக்க வேண்டும். ஏதாவது ஒரு நாள் நம்ம விசேஷித்து கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து கர்த்தருக்காக வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். குறிப்பாக காலையில் தேவ சமூகத்தில் நம்ம தேடுறது அது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். அல்லேலூயா. ஆகிய ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பதற்கு, அவரை வேதத்தை வாசிப்பதற்கு, அவரோடு உறவாடுவதற்கு, உபவாசித்து ஜெபிப்பதற்கு, சாத்தானின் கிரியைகளை அழித்து ஜெபிப்பதற்கு, இவையெல்லாவற்றுக்கும் நாம் நேரத்தை குறித்து வைத்து நம்ம செய்ய வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அவங்க எப்படி கரெக்டாக ஒரு நாளை குறித்து ஒழுங்காக நடந்தாங்களோ அதே போல் நமக்கு அந்த நாள் முக்கியம் கிடையாது, ஆனால் நேரம் முக்கியமானது. தேவனோடு செலவிடுகிற ஒவ்வொரு நிமிஷமும் அது வீணான காரியம் கிடையாது. ஆகவே நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து அந்த நேரத்தை கடைப்பிடிக்க, அந்த நாட்களை கர்த்தருக்கென்று விசேஷித்து கர்த்தரோடு கூட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும், தீர்மானம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்தது 32, 33 வசனம். மேலும் நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் ஆராதனைக்காக சமூக தப்பங்களுக்கும் நித்திய போஜன பலிக்கும் ஓய்வு நாட்களிலும் மாத பிறப்புகளிலும் செலுத்தும் நித்திய சர்வாங்க தகன பலிகளுக்கும் பண்டிகைகளுக்கும் பிரதிஷ்டியான பொருள்களுக்கும் இஸ்ரவேலுக்காக பாவ நிறுத்தி உண்டாக்கும் பலிகளுக்கும் எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் சகல வேலைக்கும் வருஷந்தோறும் நாங்கள் சேக்கலில் 1/3 கொடுப்போம் என்கிற கடனை எங்கள் மேல் ஏற்றுக்கொண்டோம். அடுத்தது அவங்க சொல்றாங்க, தேவனுடைய ஆலயத்துக்கு அடுத்த எல்லா காரியங்களுக்கும் உண்டான காணிக்கைகள், அவங்களுக்கு தேவைகளில் ஒவ்வொருத்தரும் 1/3 கொடுப்போம் என்று உற்சாகமாய் தீர்மானம் பண்ணுறாங்க. ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில் ஆலயத்தில் ஆராதனைக்காக சமூக தப்பங்கள் நித்தம் புதிய அப்பம் சுட்டு அங்கே வைக்க வேண்டும். அடுத்தது போஜன பலிகள் செலுத்தப்பட வேண்டும். ஓய்வு நாட்கள் மாத பிறப்புகள்லாம் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தணும். அதுக்கு வேண்டி ஆடுகளை கொண்டு வரணும். பண்டிகைகளுக்கு தேவையானது, பிரதிஷ்டைக்கு தேவையானது, பாவ நிவிர்த்தி உண்டாக்குவதற்கான பலிகளுக்கு எடுத்த காரியம், இப்படி தேவனுடைய ஆலயத்துக்கு வருஷந்தோறும் நிறைய தேவைப்படும். நிறைய ஆடுகள், நிறைய மாடுகள், குருவிகள், இன்னும் அதுக்கு தேவையான எண்ணெய் செய்வதற்கு எண்ணெய்கள், அதாவது அபிஷேக தைலம் வார்க்கப்படுவதற்கு அதுக்கான பரிமள தைலம் செய்வதற்கான காரியங்கள், சமூக தப்பங்களை ஒவ்வொரு நாளும் வைப்பதற்கு தேவையான அப்பத்துக்கான மாவு, இப்படிப்பட்ட செலவுகள். எப்பொழுதும் பலிபிடத்திலே விளக்கு எரிந்து கொண்டிருக்கணும். அப்போ எரிந்து கொண்டு இருக்கணும்னா அதுக்கு எண்ணெய் ஊற்றப்பட வேண்டும். அந்த எண்ணெய்க்கு அடுத்த காரியங்கள், செலவுகள், நிறைய செலவுகள் உண்டு. இந்த செலவுகளை எல்லாம் நாங்கள் எல்லாரும் என்ன செய்வோம், எங்கள் மேல் ஏற்றுக்கொள்வோம் என்று அவர்கள் தீர்மானம் பண்ணினார்கள். ஆகவே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்கள் ஆண்டவர் சொல்கிறார், உற்சாகமாய் கொடுக்கிறவன் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்துக்கு அடுத்த காரியங்கள், ஊழியங்களுக்கு அடுத்த காரியங்கள். இப்போ நம்ம ப்ரேயர் சென்டருக்கு வரணும், இங்கே நடக்கிற ஊழியங்களுக்கு அடுத்த காரியங்கள் எல்லாவற்றிலும் நம்மால் இயன்ற அளவுக்கு நம்முடைய காணிக்கைகளை கொடுக்க நாம் முன் வர வேண்டும். ஆமென். நம்ம போகிற சபைகளுக்கு, ஊழியக்காரருக்கு நம்ம என்ன கனம் பண்ணணும், அந்த காணிக்கைகளை நம்ம கொடுக்கணும். ஒரு முக்கியமான ஒரு கன்வென்ஷன் நடத்துகிறாங்கன்னா அதில் ஒரு பகுதியை நாங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுகிறோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, உற்சாகமாய் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம தீர்மானம் பண்ண வேண்டும். எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு நம்ம காணிக்கை கொடுக்கறதுக்கு நம்ம உற்சாகமாய் நம்ம தீர்மானம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்ம மேலே பிரியமாய் இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ காணிக்கை செலுத்துவதில்
உற்சாகமாய் இருக்க வேண்டும். அடுத்தது பாருங்க 34ஆம் வசனம். நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் எரிகிறதற்காக குறிக்கப்பட்ட காலங்களில் வருஷா வருஷம் எங்கள் பிதாக்களுடைய குடும்பங்களின்படியே எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வர வேண்டிய விறகு காணிக்கைக்காகவும் ஆசாரியருக்கும் லேவியருக்கும் ஜனத்துக்கும் சீட்டு போட்டோம். ஆமேன், ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் விறகு காணிக்கை கொண்டு வருவதற்காக ஆண்டவர் எல்லாரையும் அந்த நாட்களில் குடும்பமாக ஆலயத்துக்கு விறகு எரிப்பதற்கு, பலிபீடத்தில் அந்த பட்சிப்பதற்காக, பலி செலுத்துவதற்காக விறகு கொண்டு போய் எரிப்பாங்க. அதில் அக்கினியை போட்டு எரிப்பாங்க. அப்போ ஒவ்வொரு குடும்பங்களும் சீட்டு போட்டு அந்த விறகுகளை காணிக்கையாக கொண்டு வர வேண்டும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், எரேமியா 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. எரேமியா 5:14. ஆகையால் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னபடியினால் இதோ நான் உன் வாயிலிட்ட என் வார்த்தைகளை அக்கினியும் இந்த ஜனத்தை விறகும் ஆக்குவேன், அது இவர்களை பட்சிக்கும். ஜனம், விறகு என்றால் எதற்கு அடையாளமாக இருக்கிறது? ஜனத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆமேன். அந்த நாட்களில் குடும்பமாய் ஆலயத்துக்கு வேண்டி எவ்வளோ விறகு வேணும், அக்கினி எரிவதற்கு எவ்வளோ விறகு வேணுமோ அதை அவங்கவுங்க குடும்பமாக கொஞ்சம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஆனால் இந்த நாட்களில் தேவனுடைய ஆலயத்தில் ராஜ்யம் கட்டப்படுவதற்கு விறகு தேவை. அந்த விறகு என்னன்னா, இந்த ஜனத்தை விறகுமாக்குவேன். அப்போ ஜனம்னா யாரு? ஆத்துமாக்கள் தான் விறகு. ஆமேன். அப்போ ஆத்துமாக்கள் மேலே தான் கர்த்தர் இன்னைக்கு அக்கினியை ஊற்றுவார். விறகு அங்கே கிடக்கிற விறகு மேலே கர்த்தர் அக்கினியை ஊற்ற மாட்டார். இப்படி கூட்டங்களுக்கு வரும்போது அக்கினி அபிஷேகத்தை யார் மேலே ஊற்றுகிறார்? நம்ம மேலே ஊற்றுகிறார். அப்போ நம்முடைய கடமை என்னன்னா, ஒவ்வொரு கூட்டங்களுக்கும் ஆலயத்துக்கு போகும்போதும் ஆத்துமாக்களை தேவ சந்நிதிக்கு கொண்டு வருகிற அந்த பணியில், ஆத்தும ஆதாய பணியில் நம்ம ஈடுபட வேண்டும். ஆமேன். ஏதாவது ஒரு ஆத்துமாவுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி அந்த ஆத்துமாவை ஒரு விறகு, அதுதான் ஒரு விறகு, கொண்டு வந்து தேவ சமூகத்துக்கு கொண்டு வந்தாதான் ஆண்டவர் அக்கினியை ஊற்ற முடியும். ஆமேன். இப்போ பைபிள் ஸ்டடி நடக்குது, நீங்கள் யாருமே இங்கே இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும்? நடத்தவே முடியாது இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகிறோம், ஆலயத்தில் ஆட்களே வரலன்னா கூட்டமே நடக்காது. அப்போ ஆண்டவர் எங்கே அக்கினியை ஊற்ற முடியும்? முடியாது. அப்போது விறகு இருந்தால் தான் அக்கினி என்ன செய்ய முடியும்? எரிக்க முடியும். அப்போ அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம விறகாகிய ஆத்துமாக்களை தேடி போகணும். அவங்கள கண்டுபிடிச்சி ஏசப்பாவை பற்றி சொல்லி நம்முடைய ப்ரேயர் சென்டருக்கோ நம்முடைய ஆலயத்துக்கோ கர்த்தரை அறிகிற அறிவுக்குள்ள அவங்கள கொண்டு வந்து அவர்களை நீங்கள் கொண்டு வரும்போது வர வேண்டும் என்று தீர்மானம் எடுக்க வேண்டும். அவர்கள் எப்படி விறகுகளை நாங்கள் கொண்டு வருவோம் தீர்மானம் எடுத்தாங்களோ அதே போல் நீங்கள் ஒவ்வொருவரும் ஆத்துமாக்களை தேவன் பக்கம் கொண்டு வருவோம், ஆலயத்துக்கு கொண்டு வருவோம். அவங்க மேலே கர்த்தருடைய அக்கினி ஊற்றப்பட்டு அவர்கள் எரிந்து பிரகாசிக்க வேண்டும் என்கிற ஒரு தாகம் எப்பவுமே நமக்கு இருக்கணும். அப்போ இருந்தால் மட்டும் போதாது, நம்ம தீர்மானம் பண்ணி அதை செயல்படுத்த வேண்டும். ஆமேன். அவங்க சீட்டு போட்டு விறகு கொண்டு வருவோன்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கல, அவங்க போய் கொண்டு வந்து போட்டாங்க ஆலயத்தில். அதே போல் நீங்கள் தீர்மானம் பண்ணணும். அட்லீஸ்ட் ஆண்டவரே, மாதத்துக்கு ஒருத்தருக்காவது உங்களை பற்றி சொல்லி உங்களுடைய ராஜ்யத்துக்கு அவர்களை பாத்திரவான்களை மாற்றுவேன் என்று சொல்லி ஜனங்களை தேவன் பக்கம் திருப்புகிற ஒரு பணியில் நாம் ஈடுபட வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் மறந்துடாதீங்க, எரேமியா 5:14 எழுதி வைத்து கொள்ளுங்க. விறகு. அது மட்டும் இல்லை, அடுத்த வசனத்தை வாசிப்போம். 35, 36, 35. நாங்கள் வருஷந்தோறும் எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு எங்கள் தேசத்தின் முதற் பலனையும் சகலவித விருட்சங்களின் எல்லா முதற்கனிகளையும் கொண்டு வரவும், நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே எங்கள் குமாரரில் முதற் பேறுகளையும் எங்கள் ஆடு மாடுகளாகிய மிருக ஜீவன்களின் தலையீற்றுகளையும் எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கும் எங்கள் தேவனுடைய ஆலயத்திலே ஊழியம் செய்கிற ஆசாரியத்துக்கும் கொண்டு வரவும், நாங்கள் எங்கள் பிசைந்த மாவில் முதற் பாகத்தையும் எங்கள் படைப்புகளையும் சகல மரங்களின் முந்தின பலனாகிய திராட்சை பழரசத்தையும் எண்ணெயையும் எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் அறைகளில் வைக்கும்படி
ஆசாரிடத்துக்கும் எங்கள் நிலைப்பயிர்களில் தசமபாகம் லேவியரிடத்துக்கும் கொண்டு வரவும், லேவியராகிய இவர்கள் எங்கள் வெள்ளாண்மையில் பட்டணங்களில் எல்லாம் தசமபாகம் சேர்க்கவும். லேவியர் தசமபாகம் சேர்க்கும்போது ஆரோனின் குமாரனாகிய ஒரு ஆசாரியன் லேவியரோடு கூட இருக்கவும், தசமபாகமாகிய அதிலே லேவியர் 10 ஒரு பங்கை எங்கள் தேவனுடைய ஆலயத்தில் உள்ள பொக்கிஷ அறைகளில் கொண்டு வரவும் திட்டம் பண்ணி கொண்டோம். இந்த வசனம் முழுவதும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். தசம பாகம் காணிக்கையை கத்த குறித்து இதில் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 35ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த தேசத்தில் உள்ள முதற் பலன், முதற் கனி, மிருக ஜீவன்களின் முதல் தலையீற்று. அப்போ முதல் மணி நேரம், முதல் முதல் வருமானம், முதல் ஆசீர்வாதம், முதல் பிள்ளைகள், இவையெல்லாம் யாருக்குரியது? கர்த்தருக்கு உரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு நம்ம கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதில் நம்ம கவனமாக இருக்கணும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9, 10 வசனம் சொல்லுகிறது, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. ஹல்லேலூயா. இப்போ எப்படின்னா, முதற் பலன் கொடுக்கறதுனா என்னன்னா கர்த்தரை கனம் பண்ணுதல். காயினும் ஆபேலும் முதல்ல காணிக்க கொடுத்தது யார் தான்? காயினும் ஆபேலும் தான். ஆபேலை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் மந்தையில் முதல் ஈற்றுகளை கொண்டு வந்து கொடுத்தான். ஃபஸ்ட்டு பிறந்ததை கொண்டு போய் கொடுத்தான், ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுத்தான். ஆனால் காயின் என்ன செஞ்சான்? விளைந்ததில் முதல்ல விளைந்த பலனை கொண்டு போல சிலவற்றை, அவனுடைய காய்கறிகளில் சிலவற்றை, பயிரிட்ட காரியங்களில் சிலவற்றை சும்மா கொஞ்சம் கொடுக்கலாம், அப்படியே ஆண்டவர் கொடுத்தான். ஆனால் இவன் என்ன பண்ணா? மந்தையில் போய் செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு பிறந்தது இது, தலையீற்றியது, அதை எடுத்துகிட்டு கர்த்தருக்கு காணிக்க கொடுத்ததுனால கர்த்தர் ஆபேலை கர்த்தர் ஆசீர்வதித்தார், அங்கீகரித்தார். காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கலை. அதாவது நம்ம கொடுக்கறது முக்கியம் கிடையாது, எவ்வளோ கொடுக்குறோங்கிறது முக்கியம் கிடையாது, நோக்கம் முக்கியம். என் தேவனுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, முதல் பலன், முதல் காரியம், முதல் ஆண்டவருக்கு கொடுத்துட்டு அப்புறம் தான் எனக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு கொடுக்கறது தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உற்சாகமாய், மன நிறைவோடு, சந்தோஷமாய், எனக்கு கர்த்தர் கொடுத்ததை நான் கர்த்தருக்கு கொடுக்கிறேன் என்று கொடுப்பதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார், ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அப்படி நம்ம முதல் பலனை கொடுக்கறதுன்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தரை கனம் பண்ணுதல்னு அர்த்தம். இப்போ ஃபஸ்ட்டு குவாலிட்டி யாருக்கு கொடுப்போம்? யாருக்கு? நீங்களே வீட்டில் யோசித்து பாருங்கள். ஹஸ்பண்ட் இருந்தால் மனைவிகள் யாருக்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டியை கொடுப்பாங்க? கணவருக்கு கொடுப்பாங்க. கணவர் வெளியே போயிட்டாருன்னா அதுக்கப்புறம் பிள்ளைங்களில் கொடுப்பாங்க. சரி, சொந்தக்காரங்க வர்றாங்கன்னா யார் யார் எப்படி வர்றாங்களோ, நம்ம பிடிச்சவங்க வந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு இது, பிடிக்காதவங்க வந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு கவனிப்பு, இல்லையா? அப்போ ஃபஸ்ட்டு குவாலிட்டி நம்ம கொடுக்குறோன்னா யாருக்கு கொடுப்போம்? பிடிச்சவங்களுக்கு தானே கொடுப்போம். அப்போ ஆண்டவரை நம்ம நேசிச்சா, உண்மையாக நேசிச்சா, எனக்குள்ள எல்லா பெஸ்ட்டும் உங்களுக்கு தான் ஆண்டவரே, எங்களிடத்தில் இருக்கிற ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு எல்லாம் உங்களுக்கு தான் ஆண்டவரே என்று நம்ம கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். ஆமேன், ஹல்லேலூயா. அது கர்த்தரை கனம் பண்ணுவதற்கு அடையாளம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. இந்த மாதிரி நீங்கள் கனம் பண்ண படிச்சிங்கன்னா அடுத்த வசனம் சொல்லுகிறதே, அப்பொழுது உன் களஞ்சியம் பூரணமாய் நிரம்பும். ஹல்லேலூயா. பூரணமாய்னா எப்படி? அதில் எந்த இதுவும் இருக்காது, குறைவும் இருக்காது. திராட்சை ரசம் புரண்டு என்ன செய்யுமா? ஓடும், வழிஞ்சி ஓடும், நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பா. ஹல்லேலூயா. இதை பார்த்தீங்கன்னா 37ஆம் வசனம் சொல்லுகிறது, பிசைந்த மாவில் கூட இஸ்ரவேல் ஜனங்கள், அது ரொம்ப ஆச்சரியம் இல்லை? நம்மெல்லாம் அப்படி பண்ணுறதில்ல. வீட்டில் ஒரு மாவு பிசைஞ்சா ஃபஸ்ட்டு பிசைஞ்ச மாவை யார் கொடுத்துருவாங்களாம்? ஆசாரியனுக்கு. ஆசாரியனுக்கு அனுப்பி ஃபஸ்ட்டு எது ஃபஸ்ட்டோ அது ஆசாரியருக்கு. ஆசாரியருக்குன்னா தேவனுக்குன்னு அர்த்தம். ஆமேன். எசேக்கியேல் ஒரு வசனம் வாசிப்போம். எசேக்கியேல் 44:30 வசனம். ஆமேன். உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படி
நீங்கள் பிசைந்த மாவில் முதற் பாகத்தை ஆசாரியனுக்கு கொடுக்க கடவீர்கள். ஹல்லேலூயா. அப்போ ஊழியர்களுக்கு நம்ம கொடுக்கிறது எதுக்காக? ஊழியர்கள் சந்தோஷமா இருப்பாங்க, அவங்க ஜாலியாக இருப்பாங்க, அதுக்காக இல்லை. ஆசீர்வாதம் நம்ம வீட்டில் தங்க வேண்டும். ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம வீட்டில் தங்கணும்னா ஊழியக்காரர்களை நம்ம கனம் பண்ண வேண்டும். எதனால கனம் பண்ண முடியும்? பெரிய கும்பிடு போட்டு வாங்கியான்னு உட்கார வைக்கிறது இல்லையா? இல்லை. அவங்களுக்கு நம்முடைய இதில் இருக்கிற காணிக்கையிலையோ நம்முடைய இதில் இருக்கிற ஆசீர்வாதங்களில் பெஸ்ட்டை எடுத்து கொண்டு போய் ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வீட்டில் தங்கும். ஆமென். ஏன்னா வசனத்தை நம்புகிறோம் இல்லையா? வசனத்தை நம்ம நம்புகிறோம். வசனம் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கணும்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி யார் கொடுத்துருங்க? ஊழியக்காரருக்கு. ஹல்லேலூயா. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விளைச்சல் கர்த்தருக்கு, அதே போல் தசம பாகம் கர்த்தருக்குரியது. ஆமென். நமக்கு வருகிற வருமானத்தில் 10% தசம பாகம் கர்த்தருக்குரியது. இப்போ பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தசம பாகம் கரெக்டாக சொல்லுவாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, குறைவாய் கொடுத்தா குறைவாக உங்களுக்கு கிடைக்கும், நிறைவாக கொடுத்தீங்கன்னா நிறைவாய் கொடுக்கும். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன். எவ்வளவு கொடுக்குறோமோ உற்சாகமாக கர்த்தருக்காக கணக்கு பார்க்காம 10% தான் அப்படின்னு கரெக்டாக பிடிச்சு பார்க்காம நமக்கு இருக்கிறதுல கையில் இருக்கா, சரி ஆண்டவர் கொடுப்போம், நம்மளை கர்த்தர் போஷிப்பார், நம்மளை நடத்துவார் என்று உற்சாகமாக நம்ம காணிக்கை கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். ஆமென். நீங்கள் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடப்படும். நீங்கள் கர்த்தருக்கு இங்கே காணிக்கை கொடுத்தீங்கன்னா எங்கே ஆசீர்வாதம் வந்து விழுமா? உங்கள் மடியில் வந்து விழும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போனா என்ன அர்த்தம்? உங்கள் வீட்டில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ முதற் பலன் கர்த்தருக்குரியது. உங்களுடைய பிள்ளைகள் முதல் பலன் இருந்தால் கர்த்தருக்கு காணிக்கையாக கொடுங்க, கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க. அவர் பிள்ளைகளை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய முதல் மணி நேரத்தை கர்த்தருக்கு கொடுங்க. எழும்பின உடனே வீணாக உட்காந்து மற்ற காரியங்கள் பார்க்குறது, பேப்பர் படிக்கிறது, சமைக்கிறது, அந்த வேலையெல்லாம் பார்க்காம முதல் மணி நேரத்தை தேவ சமூகத்தில் காத்திருப்பதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதே மாதிரி மாத பிறப்புனா 1ஆம் தேதி, ஒவ்வொரு 1ஆம் தேதியும் காலையில் அந்த முதல் நாளில் கொஞ்ச நேரமாவது தேவ சமூகத்தில் அமர்ந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பத்தில் தங்கும். நம்ம கிடைத்த எல்லா ஆசீர்வாதங்களிலும் முதற் பலன் தசம பாகத்துக்கு மேலாக உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுப்போம் என்று நம்ம தீர்மானம் பண்ணும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. 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 பிரியமானவர்களே, இப்படி ஒவ்வொரு காரியங்களிலும் அவர்கள் தீர்மானம் பண்ணி அவர்கள் எல்லாவற்றையும் பண்ணி கடைசியில் பாருங்களேன், 39ஆம் வசனத்தின் கடைசி பகுதி இவ்விதமாய் வாசிங்க. இவ்விதமாய் நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை பராமரியாமல் விடுவதில்லை என்று திட்டம் பண்ணினார்கள். இவங்க செய்கிற எல்லா காரியத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரே நோக்கம், கர்த்தருடைய ஆலயம். ஆமென். கர்த்தருடைய ஆலயத்தை பராமரிக்கணும், கர்த்தருடைய ஆலயத்தை பராமரிக்கணும், கர்த்தருடைய வேலையை செய்யணும். அதற்கு எங்களால் இயன்ற அளவுக்கு நாங்கள் எல்லாவற்றையும் கொடுக்கிறோம் என்று வேதத்தில் அவர்கள் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம தேவனுடைய ஊழியத்துக்காக, கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு அடுத்த பணிகளுக்காக நம்ம என்ன செய்கிறோம், என்ன பண்ணுறோம்? இந்த அதிகாரத்தை நம்ம திரும்ப ஒரு முறை திருப்பி பார்த்தோன்னா தேவனுடைய வசனங்களின்படி நம்ம நடக்கணும். நம்முடைய சரீரத்தை, நம்முடைய குடும்பத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளணும். தேவையில்லாத மனுஷர்களோடு சம்பாஷணை பண்ணி சம்பந்தம் கலந்து நம்முடைய பரிசுத்தத்தை கெடுத்து விடாதபடி ஒரு பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை வாழ நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஓய்வு நாளை அவர்கள் ஆசரிக்க கடமைப்பட்டார்கள். அதே போல் நம் ஒவ்வொரு நாளையும் கர்த்தருக்காக தீர்மானமாய் நம்ம நல்லா செலவிடணும். குறிப்பாக சபை கூடி வருதலை விட்டு விடக்கூடாது. நீங்கள் எந்த சபைக்கு போகிறீங்களோ அந்த சபைக்கு உண்மையாய்
நீங்கள் இருந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். அதனால தான் நம்ம ப்ரேயர் சென்டரில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கிடையாது. ஏன்னா நீங்கள் வாங்க, வசனத்தை பெற்றுக்கொள்ளுங்க, விடுதலை அடைந்து கொள்ளுங்க, குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆனால் கடைசியில் சபையில் போய் நீங்கள் பிரகாசிக்க வேண்டும். ஆமென். ஒவ்வொருவரும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சபையில் பிரகாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ சபை கூடி வருதலை விட்டு விடாமல் ஆத்துமாக்களை திரள் திரளாய் தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தமாக்குற அந்த பணியில் நீங்கள் உங்களை ஈடுபடுத்தணும். அது மட்டும் இல்லாமல் தேவாலயத்தில் பராமரிக்கிற அந்த எல்லா ஊழியங்களின் காரியங்களிலும் நம்ம ஈடுபடணும். ஏதாவது ஒரு விதத்தில் ஆண்டவருக்காக நான் என்னையும் செலவு பண்ணுறேன், எனக்கு உள்ளதையும் செலவு பண்ணுகிறேன் என்று திட்டம் பண்ண வேண்டும். முதற் பலன், முதல் மணி நேரம், முதல் கனி, முதல் பிசைந்த மாவு, இப்படி பெஸ்ட் குவாலிட்டியாக என்னென்ன இருக்கோ கர்த்தர் கொடுக்கிறாரோ அவை எல்லாவற்றையும் கர்த்தருக்காக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இப்படி தேவனுடைய ஆலயத்துக்கு அடுத்த காரியங்களை பராமரிக்காமல் விடமாட்டோம், கர்த்தருக்காக எதையாவது செய்வோம் என்று எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் நெகேமியா தலைமையில் அவர்கள் திட்டம் பண்ணினார்களோ அதே போல் இன்றைக்கு நம்ம திட்டம் பண்ண வேண்டும். ஆமேன். இந்த பைபிள் ஸ்டடி எதுக்காகனா ஹிஸ்ட்ரியெல்லாம் தெரிஞ்சிட்டு போகிறதுக்காக அல்ல. இந்த பைபிள் வார்த்தைகளின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையோடு அது எப்படி இடைப்படுகிறது என்பதை நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த நெகேமியா 10ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் நல்லா விளங்கியிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 3 அதிகாரங்கள் தான் இருக்கிறது. இந்த 3 அதிகாரங்களையும் நம்ம கண்டிப்பாக ஒரு வாரத்தில் முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். ஏனென்றால் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிகாரம் முழுசும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜனங்கள் எருசலேமில் கொஞ்சம் பேர் தங்கி இருக்கிறாங்க, யூதாவின் பட்டணங்களில் ஜனங்கள் தங்கி இருக்கணும். இதற்கு அவங்க சீட்டு போட்டு எந்தெந்த குடும்பங்கள் எந்தெந்த பட்டணத்தில் தங்கணும், எந்தெந்த பட்டணத்தில் யார் யார் தங்கி இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு, ஆட்களுடைய பெயர் தான் இதில் இருக்கிறது. 11ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிறது. ஆகவே நீங்கள் வீட்டில் போய் அந்த 13ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்து கொள்ளுங்கள். இதுக்கு ஒரு டெஃபினிஷன் தேவையில்லை, பைபிள் ஸ்டடி தேவையில்லைன்னு நினைக்கிறேன். 11ஆம் அதிகாரத்துக்கு எல்லாமே எந்தெந்த பட்டணத்தில் யார் யார் இருந்தாங்க அவங்க யாருமே நமக்கு தெரியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மனுஷங்களுடைய பெயரெல்லாம் பைபிளில் என்னப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கு. அது ஒரு பெரிய ஆச்சரியம்தான். 10ஆம் அதிகாரத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறைய பெயர், 11ஆம் அதிகாரத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர். அவங்க நினச்சி பார்த்துருப்பாங்களா இன்னைக்கு வரைக்கும் அவங்க பேரை நம்ம வாசிப்போன்ட்டு? நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க பெயர் எழுதப்பட்டிருந்தது. காரணம், கர்த்தருக்காக அவர்கள் தங்களை அர்ப்பணித்ததுனால இன்றைக்கு வரைக்கும் அவங்க பெயரை நம்ம வாசிக்கிறோம். அதே போல் நம்ம ஆண்டவருக்காக நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது, நம்முடைய நோக்கமெல்லாம் கர்த்தருக்காக என்று நாம் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய நோக்கம், நம்முடைய வருமானம், நம்முடைய நேரம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பம் எல்லாவற்றையும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு அர்ப்பணிக்கும் பொழுது நம்மை குறித்தும் நம்முடைய சந்ததியாய் நம்மை குறித்து பேசும்படி கர்த்தர் செய்வா. ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயரை கர்த்தர் எழுதி வைப்பார், நம்மை கனம் பண்ணுவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இப்பொழுது நம்ம எல்லாம் எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வசனங்களில் நம்ம வாசித்த வசனங்களுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி இந்த பைபிள் ஸ்டடியை முடிக்க போகிறோம். இதே நேரத்தில் இணையதளத்தின் வழியாக பார்த்து கொண்டிருந்த நீங்களும் எங்களோடு இணைந்து ஜெபிங்க. உங்களையும் இப்படி நீங்கள் அர்ப்பணிங்க. ஏதாவது ஒரு விதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தை பராமரிப்பதற்காக என்னால் இயன்றதை செய்வேன், என்னால் இயன்ற நேரத்தை கொடுப்பேன், என்னுடைய தாளந்துகளை பயன்படுத்துவேன், ஆத்துமக்களை ஆதாயம் பண்ணி ஆலயத்துக்கு கொண்டு வருவேன் என்று உங்களை நீங்களே அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார், உங்கள் பெயரை மகிமைப்படுத்துவார், உங்கள் பெயரை பற்றி மற்றவர்கள் சொல்கிற அளவுக்கு கர்த்தர் மாற்றுவார். ஆமென். எல்லாம் ஜெபிப்போமா? எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணித்த ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். ஆகவே நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்க போகிறோம். எல்லாரும் இணைந்து ஒரு பாடலை நம்ம பாடப்போகிறோம். அந்த நேரத்தில் கர்த்தருக்கென்று நம்மை அர்ப்பணித்து, ஏசப்பா என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி
அர்ப்பணித்து நம்ம அர்ப்பணிப்போமா? நம்ம என்னுடைய நோக்கம், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய பேச்சு, என்னுடைய நடக்கை, ஆண்டவரே என்னுடைய செல்வம், என்னுடைய ஆசீர்வாதம், என்னுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் உமக்கென்று அர்ப்பணிக்கிற ஆண்டவரே என்று சொல்லி அர்ப்பணிப்போமா? அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், ஏசப்பா என்னை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், உம்மை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க விரும்பாத மனுஷர்களோடு, விரும்பாத நபர்களோடு ஐக்கியம் வைக்க மாட்டான் ஆண்டவரே, ஐக்கியம் வைக்க மாட்டான் ஆண்டவரே. எங்களுடைய குடும்பத்தில், எங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அவ்விசுவாசிகளுக்கும் விசுவாசிகளுக்கும் பங்கேது என்ற வசனத்தின்படி தேவையில்லாத குடும்பத்தோடு நாங்கள் சம்பந்தம் கலக்காதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. கேளுங்க ஆண்டவருடைய சமூகத்தில். ஆண்டவரே, ஆண்டவரே, நியாய பிரமாண புத்தகத்தில் எழுதப்பட்ட எல்லா காரியங்களின்படி நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வசனத்தை வாசிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம், உடைய வசனத்தை நேசிக்க தியானிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய வசனத்துக்கு முதலிடம் கொடுத்து வசனத்துக்கு நடுங்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. அதன்படி செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உடைய ஊழியத்திற்கு என்று எங்களால் இயன்ற அளவுக்கு உற்சாகமாய் காணிக்கை கொடுக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு கொடுத்த பெஸ்ட் எல்லாத்தையும் உமக்கென்று அர்ப்பணிக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் பலனை, முதற் பலனை, முதற் ஈற்றை, பயிரை, கனியை, பிசைந்த மாவுல முதற் பங்கை எல்லாவற்றிலும் உமக்கு கொடுத்து உம்மை கனம் பண்ண எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் விறகுகளை கொண்டு வந்தது போல ஜனங்களை, ஆத்துமாக்களை உம்முடைய மந்தைக்குள்ள கொண்டு வருவதற்கு எங்களால் இயன்ற அளவுக்கு பாடுபட ஆண்டவரே, உழைக்க, உம்மை பற்றி சொல்ல எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, சபை கூடி வருதலை விட்டு விடாதபடி உம்முடைய நேரத்தை, நாங்கள் உம்மோடு செலவிடுகிற நேரத்தை கரெக்டா செலவிட எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய ஆலயத்துக்கு அடுத்த காரியம் ஒன்று, உம்முடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை செய்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இரண்டாவது, நீங்களே அந்த ஆலயம் சொல்லி இருக்கிறீங்க, எங்களுடைய ஆண்டவரே உள்ளான மனுஷனை ஆவிக்குரிய விதத்துல எல்லா விதத்திலும் வணைந்து கொள்ள, உமக்கேற்றபடி பரிசுத்தமாய் வாழ, இந்த ஆலயத்தை பராமரிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் கிருபையா எங்களை நடத்தும் அப்பா, நடத்தும் அப்பா. ஒப்பு கொடுத்துட்டீங்கல்ல உங்க வாழ்க்கையில. கர்த்தர் இனி வருகிற நாட்கள்ல கர்த்தர் உங்கள் பெயரை பிரஸ்தாபமாக்குவார். எப்படி ஒவ்வொருத்தருடைய பெயரும் பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிறதோ அதே போல நம்முடைய பெயரை கர்த்தர் பிரஸ்தாபமாக்குவார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் அதுதான். நான் உன்னை அழைத்து பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொன்னார். அப்படியே அவரை பெருமைப்படுத்தினார். அதே போல இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய பெயரை கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்குவார், நம்முடைய பெயரை பிரஸ்தாபமாக்குவார். எந்தெந்த இடத்துல தலை குறிந்து நடந்தோமோ அதே இடத்துல கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க முழுமையா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருங்க. எங்களுடைய சரீரம், எங்களுடைய குடும்பம், எங்களுடைய நேரம், எங்களுடைய பொருளாதாரம், எங்களுடைய நோக்கம் எல்லாமே உமக்குத்தான் நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை பெருமைப்படுத்தி ஆசீர்வதிப்பா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இன்னைக்கு நெகேமியாவிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த காரியங்களை பைபிள் ஸ்டடியா மட்டும் விட்டுறாம எங்கள் வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்த, அதை நாங்கள் ஆண்டவரே அதன்படி நடக்க, அதன்படி வாழ இன்றைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அன்றைக்கு எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் தீர்மானம் பண்ணினார்களோ, பிரமாணத்தை ஆண்டவரே கைக்கொள்ள தங்களை அர்ப்பணித்தார்களோ, உடன்படிக்கை செய்து முத்திரை போட்டார்களோ, அப்படி இன்றைக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உம்மோடு கூட உடன்படிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. வார்த்தைகளின்படி நடக்க, வார்த்தைகளின்படி வாழ எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. இன்றைக்கு இங்கே வந்து இந்த ஆண்டவரே இந்த பைபிள் ஸ்டடியில் கலந்து கொண்டவர்கள் ஆண்டவரே, இணையதளத்தின் வழியாக எங்களோடு இந்த பைபிள் ஸ்டடியில் இணைந்திருக்கிறவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே செய்து இவர்கள் பெயரை பெருமைப்படுத்துவீராக. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள், நெகேமியாவின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஒவ்வொருவருக்குள்ளே இறங்கி வருவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். மாணவர்களே, நாளை சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு வேதமே மனமகிழ்ச்சியில் நீங்கள் எங்களோடு கலந்து கொள்ள மறந்துடாதீங்க. நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அந்த நேரங்கள் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாருக்கும் தெரியும் முழு இரவு ஜெபம். அந்த முழு இரவு ஜெபத்துக்கு ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஜெபங்களை கேட்டு நம்முடைய குடும்பங்களிலே, தேசத்திலே, சபைகளிலே ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிடுவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.